ஒரு தை 1ஆம் தேதி சரியாக சுவாமி ஐயப்பனுக்கு அந்த மகர ஜோதி காட்டப்படும் அந்த நேரத்தில் பகவானுடைய விக்கிரகம் 6 அடி உயர விக்கிரகம் காணிமடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. யார் ஒருவர் அந்த காணிமடம் ஸ்ரீ யோகிராம் சுரத்மா திருவிக்கிரகத்திற்கு முன்பு என்ன பிரார்த்தனை செய்கின்றார்களோ அதை அப்பா நிறைவேற்றி வைப்பார். கணக்கில் அடங்காத வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன் என்று பகவான் ஒரு உறுதிமொழி தனது கும்பாபிஷேக செய்தியாக அனுப்பியிருந்தார். அதுபோக காணிமடம் உலக வரைபடத்தில் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கின்றார். தெற்கே ஒரு திருப்பதி காணிமடம் என்று சாமி சொல்லியிருக்கின்றார். ஆன்மீகத்தினுடைய இறுதி நிலை காணிமடத்தில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மந்திராலயத்தை அமைத்து மந்திராலயத்தினுடைய நிறுவனராக, தபஸ்வியாக, நாம ரிஷியாக, ஆச்சாரியாராக, பிரம்ம ரிஷியாக, வடநாட்டிலிருந்து சாதுக்கள் சம்மேளனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மிக 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 உயர்ந்த ஒரு பதவி மகா மண்டலேஸ்வர் மகந்த் என்ற பட்டத்தை பெற்ற பீடாதிபதி மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணம் செய்தவர். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், நாடு முழுவதும் ஊர் ஊராக, வீடு வீடாக, வீதி வீதியாக ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 அதை அவருடைய மனதிலே பதிய வைத்து பல அற்புதங்கள், பகவானுடைய அற்புதங்களை இவருடைய வருகையால் நடப்பதை அவர்கள் உணரச் செய்திருக்கின்றார். உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கின்றார். இப்போ பல இடங்களில் கோவில்கள் வருகின்றது. இங்கே ஒரு கோவில் இருக்கு, மதுரையில் 3 இடங்களிலே கோவில் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இவர் சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்திலும் பகவானுடைய நாமத்தை பரப்பி பரப்பி ஒரு தடவை பகவானுடைய ஆசிரமத்தை, பகவான் உள்ளே இருக்கின்றார் பிரதான மந்திரில். இவர்கள் காணிமடத்திலிருந்து அடியவர்கள் போகின்றார்கள். போய் அந்த ஆசிரமத்தை சுற்றி வருகின்றார்கள். யோகிராம் சுரத்மார், யோகிராம் சுரத்மார், யோகிராம் சுரத்மார், ஜெயகுருராயா என்ற நாமத்தை சொல்லி 3 முறை சுற்றி வந்து ஆடி பாடி பகவானுடைய திருவடியில் வருகின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி ஆடுறாங்க, இதெல்லாம் இப்படி ஆடலாமா பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது என்று அவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும்போது பகவான் சொல்லுகின்றார்கள், பொன்காமராஜ் இந்த ஆசிரமத்தை சுற்றி இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி இந்த ஆசிரமத்தை புனிதப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகின்றார். ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள், அதாவது the greatest work in the whole universe is only to be the good instrument in the hands of masters and gurus. Our aim should always be in serving our masters, gurus, and always think of him in whatever condition we happen to serve our nation என்று சொல்லியிருக்கிறார். அதாவது உலகத்திலே, இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் முக்கியமான வேலை என்று சொன்னால், அதாவது அதிபதிகள், குருமார்கள்
இவர்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு கருவியாக இருந்து செயல்படுவதுதான் மிகுந்த ஒரு பெரிய விஷயம் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். அதை இவர் 100% அளவில் அதை சரியாக செய்து இன்று அந்த காணிமடம் மந்திராலயம் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரமமாக இருக்கிறது. அப்படி